Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற வீடியோ அதாவது கண்டென்ட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம போடுற சட்டம் நீங்கள் உடனே தெரிந்து கொள்ள அது வந்து ஏதுவாக இருக்கும். அதனால் வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வியூவர், சப்ஸ்கிரைபர், வாட்ஸ்அப் குரூப்ஸ், சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் வந்து சட்டம் தெரிந்துக்கிடுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்பிடி, அதாவது நான் ப்ரொஃபிலேட்டரி ட்ரீட்டி அப்படிம்பாங்க. இந்த ஒப்பந்தம் அதாவது என்பிடி, நான் ப்ரொலிஃபிட்டரி ட்ரீட்டி, அதாவது இந்த ட்ரீட்டி எதுக்காக வந்து இருக்குது, அதனுடைய வடிவம் என்ன, அதை சட்ட கட்டமைப்பு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து சர்வதேச அணு ஆயுத தடுப்பு சட்டத்தில் ஒரு முக்கியமான அணு ஆயுதங்கள் வந்து பரவுவதை தடுப்பதற்காக இந்த என்பிடி, நான் ப்ரொஃபிலேட்டரி ட்ரீட்டி வந்து இருக்குது. இப்போ நடக்கிற வார், அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார், இதனுடைய ஒரு பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதாவது அணு ஆயுதங்களை ஈரான் வந்து தயாரிக்கிறது, அது உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அமெரிக்கா, இஸ்ரேல் அதை வந்து முன்னிறுத்தி தான் இப்போ வந்து இந்த போரை வந்து நடத்திட்டு வராங்க. இந்த என்பிடி என்ன, நான் ப்ரொஃபிலேட்டரி ட்ரீட்டினா என்ன, இது வந்து சர்வதேச அணு ஆயுத தடுப்பு சட்டத்தில் ஒரு பகுதி அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். இதில் என்ன முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஐநா, அதாவது ஐநாவில் என்பிடி, நான் ப்ரொஃபிலேட்டரி ட்ரீட்டி போன்ற ஒப்பந்தங்கள் வந்து அமைந்திருக்கு. இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணவங்க, சைன் பண்ணாதவங்க, இதிலிருந்து விலகினவங்க, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக. முக்கிய ஒப்பந்தம் என்பிடி அப்படிங்கிறது 1968 வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து இந்த ட்ரீட்டியில் வந்து என்பிடி ட்ரீட்டியில் 190க்கும் மேற்பட்ட நாடு வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. இதில் கையெழுத்து இட்டவர்கள் அணு ஆயுதங்களில் வந்து உற்பத்தி பண்ணுவதை இது வந்து தடை செய்கிறது. அணு ஆயுதம் வைத்திருக்கிறது 5 நாடுகளை அங்கீகரித்திருக்கு இந்த என்பிடி. இந்த என்பிடி ட்ரீட்டி படி 5 நாடு தான் வந்து அணு ஆயுதம் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த அணு ஆயுதம் வைத்திருக்கிற 5 நாடுகளாக அங்கீகரிக்கப்படுது அந்த என்பிடி மூலமா, அந்த நான் ப்ரொஃபிலேட்டரி ட்ரீட்டி மூலமா. அது என்ன 5 நாடுகள், அது எந்த 5 நாடுகளை அங்கீகரிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன, மற்றவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அந்த 5 நாடு தவிர. என்ன, அணு ஆயுத சோதனைகளை தடுக்குது, ஆனால் இன்னும் முழுமையான நடைமுறைப்படுத்த இல்லை. இது வந்து அந்த 5 நாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், அதாவது ரசாயன ஆயுதம், அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரியல் சம்பந்தமான ஆயுதங்கள், தனி சட்டாமி உடன்படிக்கை உள்ளிட்டவை, தன்னாட்சி ஆயுதங்கள், இதெல்லாம் வந்து பற்றிய சர்வதேச விவாதங்களை இது வந்து இயக்கி நடத்தி வருகிறது. ஆனால் முழு தடுப்பு இதன் மூலமாக இன்னும் வரவில்லை. இதில் வந்து 190 நாடுகள் இருக்குது. 5 நாடுகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அணு ஆயுதத்திற்கு. இதில் ஈரானில் வந்து அவங்களுக்கு நியூக்ளியர் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவங்க வந்து நியூக்ளியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தியே இப்போ வந்து நடக்கிற போர் நடந்துருக்கு. அது நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் வந்து IAEA, அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி போன்ற அமைப்புகள் மூலம் வந்து கண்காணிக்கப்படுகின்றன. அதுபோக ஐநா வந்து தடைகள் அல்லது தண்டனைகளையும் விதிக்கும். இதை மீறி செயல்படுற ட்ரீட்டியை மீறி செயல்படுறவங்க மூலமாக. அந்த IAEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஏஜென்சிங்கிறது அணு ஆயுதம் வைத்திருப்பவர்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கருதப்படுவது இடத்துக்கு நேரில் சென்று அதை ஆய்வு செய்யும். அவங்க எவ்வளோ அணு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னோ
அணு ஆயுதம் வைக்கக்கூடாது சொல்லப்பட்டிருக்கிற நாடுகள் அணு ஆயுதம் தயாரிக்கிறார்கள் என்றால் அங்கு சென்று அதை ஆய்வு செய்யும் அதற்கு அமைப்புகள் வந்து இருக்குது. அதுதான் வந்து ஈரான் வந்து அந்த IAEA அதாவது இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியை வந்து அவங்களுடைய ஆயுத வைத்திருக்கும் இடத்தை வந்து பார்வையிடுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக வந்து கருதப்படுகிறது. NPT நான் ப்ரொலிஃபரேட்டரி ட்ரீட்டி ஒப்பந்தம் வந்து அணு ஆயுதங்களின் பரவலை வந்து தடுக்கும் முக்கிய சர்வதேச ஒப்பந்தம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அதாவது அணு ஆயுதம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 5 நாடுகள் தான் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதில் மித்த நாடுகள் யாரும் தயாரிக்க கூடாது அப்படின்னும் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது 3 முதன்மை கோட்பாடுகளை வந்து அடிப்படையாக கொண்டு தடுப்பு, ஆயுத குறைப்பு, அனுமதியான பயன்பாடு இந்த 3 இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதை தடுக்குது, ஆயுத குறைப்பை வந்து இதை வந்து உறுதி செய்யுது, அமைதியாக பயன்பாடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த 3 இருக்கு. தடுப்பு விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் ப்ரொலிஃபரேட்டரி ட்ரீட்டியில் ஆர்டிகல் 1 to 3 என்ன சொல்றாங்க அப்படின்னா அணு ஆயுத நாடுகள் அப்படிங்கிறது US அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அணு ஆயுத நாடு அப்படின்னும், ரஷ்யா அணு ஆயுத நாடு அப்படின்னும், UK யுனைடெட் கிங்டம் அணு ஆயுத நாடுன்னும், பிரான்ஸ் அணு ஆயுத நாடுன்னும், சைனா அணு ஆயுத நாடுன்னும் சொல்றாங்க. இதுதான் அந்த 5 நாடு. இந்த எந்த நான் நியூக்ளியர் நாட்டிற்கும் ஆயுதங்களை அல்லது கட்டுப்பாட்டை மாற்றக்கூடாது அல்லது உதவக்கூடாது. இவங்களாம் நான் நியூக்ளியர் நாடுகளுக்கு ஆயுதங்களை உருவாக்கவோ பெறவோ இந்த நாடுகள் வந்து உதவி செய்ய எந்த ஒரு உபகரணங்களும் அறிவும் எந்த ஒரு மூலமாகவும் இவங்க மிச்ச நாடுகளுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடாது அப்படின்னும் இதில் வந்து சொல்லியிருக்கு. IAEA இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி சேஃப்கார்ட்ஸ் ஏற்பாட்டை ஏற்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்கு. இந்த 5 நாடுகள் அவங்களுக்குள்ள அந்த நியூக்ளியர் எப்படி செஞ்சாங்க பாம் அப்படிங்கிறத வச்சுக்கிடணும். எந்த ஒரு வெடிமருந்து எந்த ஒரு அணு ஆயுதமும் வேறு நாட்டிற்கு எப்படி தயாரிக்க வேணும் என்கிற மூலக்கூறு விஷயங்களை கூறக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆயுத குறைப்பு அப்படிங்கிறது அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தடுப்பு விதிகள். அதாவது தடுப்பு விதிகள்னா எங்க யாருக்கும் எந்த ஒரு ரகசியத்தையும் அணு ஆயுதம் செய்வதற்குள்ள ரகசியம் சொல்லக்கூடாது. ஆயுத குறைப்பு ஆர்டிகல் 6 இருக்கு நான் ப்ரொலிஃபரேட்டரி ட்ரீட்டியில். இது வந்து எல்லா உறுப்பு நாடுகளும் நல்ல நம்பிக்கையுடன் அணு ஆயுத குறைப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துது. பொது மற்றும் முழுமையான அணு ஆயுத குறைப்பை வந்து நோக்கமாக கொண்டு இது வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறதும். அதாவது இருக்கிற 5 நாடுகளுமே அணு ஆயுதங்களை இப்போ 5 நாடு மட்டும் அணு ஆயுதம் கிடையாது. அது போக நம்ம இந்தியாவே ஒரு நியூக்ளியர் நாடாக இருக்கிறது. ஆனால் நான் ப்ரொலிஃபரேட்டரி ட்ரீட்டி படி இவங்க தான் வருவாங்க. நம்ம இந்தியா, பாகிஸ்தான் இதை போன்ற வடகொரியா இதை போன்ற இதெல்லாம் இதில் வரல. ஆனால் அவங்களும் இப்போ அணு ஆயுதம் வந்து தயார் பண்ணி அணு ஆயுத நாடாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அமைதியான பயன்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது வந்து ஒரு முக்கியமாக வந்து இதில் வந்து விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இந்த நியூக்ளியர் பாம்பை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆர்டிகல் 4 அப்படிங்கிறது இதை வந்து சொல்லுது. எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா அணு சக்தியை அமைதியான நோக்கத்துக்காக பயன்படுத்துவதற்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ணால் வந்து அமைதியை வந்து கிடைக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் வந்து அமைதியான பயன்பாடு அப்படிங்கிறது வந்து இருக்கிறது. இது வந்து ஒரு சாத்தியக்கூறு இல்லாதது. இது ஒரு இந்த ஆர்டிக்கல்னால வந்து அந்த இதை பயன்படுத்துறதுனால அமைதி வரும் அப்படின்னு இதை சொல்கிறது வந்து இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சரத்தாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது முடியாத பட்சத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அமைதியான பயன்பாடு. அது ஆர்டிக்கல் 4 சொல்லப்படுது. எல்லா நாடுகளும் அணு
சக்தியை அமைதியான நோக்கத்துக்காக பயன்படுத்துவதற்கு உரிமை இருக்கு. அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இதை கொண்டு வந்திருக்கலாம். IAEA அப்படிங்கிறது நம்ம சொன்னோம், இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. கண்காணிப்பின் கீழ் பொருட்கள் தொழில்நுட்பம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும், அதன் மூலமாக தான் செய்யப்பட வேண்டும். இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிறவங்க, தயாரிக்கிறதா கருதப்படுவவங்ககிட்ட இவங்க ஏஜென்சியை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்க வந்து போய் அதை விசிட் பண்ணுவாங்க, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. நான் ப்ரொஃபலேட்டரி ட்ரீட்டியில் ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா NPT ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறிய முதன்மையான ஒரு நாடு நார்த் கொரியான்னு சொல்லலாம். இது 1985 உறுப்பினர் ஆயிர பின்பாடு வெளியேறினாங்க. நாங்கள் இதில் இருக்க மாட்டோம், நாங்கள் அணு ஆயுதம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு பின்பு 2003 ஜனவரி 10 அன்று வெளியேறுவதாக அறிவித்து 90 நாட்களுக்கு பின் ஏப்ரல் 10 அதிகாரப்பூர்வமாக இந்த நான் ப்ரொஃபலேட்டரியிலிருந்து நார்த் கொரியா வெளியேறியது. வெளியேறாதவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறாமல் இருக்காங்க, இருந்துமே அணு ஆயுதம் வச்சு தயார் பண்ணி இருந்தாங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் இவங்களாம் வந்து வெளியேறல. நான் ப்ரொஃபலேட்டரி ட்ரீட்டியில் நான் ப்ரொஃபலேட்டரி ட்ரீட்டிலேருந்து வெளியேறல அப்படின்னா என்னென்னா IAEA அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கட்டுப்பாட்டிலையும் இருப்பாங்க வெளியேறாதவர்கள். அதாவது அந்த ஏஜென்சி அவங்களுடைய அணு ஆயுத கூடங்களை அவ்வப்போது சர்ச் பண்ணி அதை வந்து பார்த்துட்டே வருவாங்க, உத்து நோக்கி கொண்டே வருவார்கள். இவங்க வெளியேறலை, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் ஆகியவை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவோ உறுப்பினராக இல்லை அப்படிங்கிறதும். சவுத் சூடான் 2011 சுதந்திரம் பெற்ற பின் இணையவில்லை. அவங்க வந்து 2010 தான் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் வந்து அவங்க வந்து இந்த நான் ப்ரொஃபலேட்டரி ட்ரீட்டியில் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த சூழலில் வடகொரியாவில் வந்து வெளியேற்றும் அணு சோதனைகளுக்கு முன்னால் நடந்தது அப்படிங்கிறதும், 2006 அதன் மூலம் சோதனை நடந்ததும் ஈரான் போன்ற நாடுகள் வெளியேறும் என்று அறிவிக்கப்பட்டாலும் 2026 வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஈரானும் இதில் இருக்கிறாங்க. இப்போ இந்த அமெரிக்காவுடைய, ரஷ்யா, ஈரானுடைய வந்து பிரச்சனை, ஈரானுடைய பிரச்சனை முழுமையாக என்னன்னா இஸ்ரேலுடைய பிரச்சனை முழுமையாக என்னன்னா ஈரான் வந்து அணு ஆயுதம் வந்து தயார் பண்ணுறாங்க, அது வந்து பெரும் விளைவை ஏற்படுத்தும் உலக நாடுகளுக்குன்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லுது. இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த போரை வந்து நடத்துகிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள், ஆனால் ஈரானை அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும் சேர்ந்து. ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய நலனுக்காக நாங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நாங்கள் வந்து எதனாலும் செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கூற்றாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நம்மளோட சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.